புதிய களம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் அரசியலுங்க. நீங்க லாஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உள்ளதுல எல்லாமே அரசியலுக்காண்டி தான் பாதியில போறாங்களுடைய மக்கள்கள் கம்மி, ரொம்ப கம்மி. மக்கள் நலனுக்காண்டி யாரும் இப்போதைக்கு வேலை செய்ய இல்லை. டிவிக்கு டிவிக்கே வந்து இனிமேதான் தெரியும். டிவிக்கே பத்தி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சில மாதங்கள் எடுக்கும். அவங்களுக்கு 6 மாசம் வந்து கெடு கொடுத்துருக்காங்க. அதுதான் 6 மாசம் அவங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் பீரியட் இருக்கு. ஆனா இப்பதான் அதிமுக எல்லாம் வாக்கெடுப்புல ஆதரவுன்னு சொல்லிட்டாங்களே. இனி திமுக கையில் அந்த குடுமி இல்லைன்னு ஒத்துக்கலாமா? குடுமி இல்லைன்னு ஒத்துக்கலாம். அதுக்கு வந்து என்னன்னா 5 வருஷம் கேரண்டியா போயிருமா அந்த ஆட்சி? அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னா சும்மா போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள டிமாண்ட் இருக்கும். ஆமா, இப்ப கூட சந்திச்சிருக்காங்க. ஆமா, அது அந்த டிமாண்டை இவங்க எப்படி எடுக்கிறாங்க, அது இவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரி டிமாண்ட்ஸ். ஆக்சுவலா இவங்க என்னன்னா இன்னும் முழுசாவே வந்து அமைச்சரவையை வந்து அமைக்கல. ஒரு 9 அமைச்சர் தான் நியமிச்சிருக்காங்க, இன்னும் இருக்கு. அது ஏன் இவ்வளவு இழுபறியா கொண்டு போறாங்க? அவங்களுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்கு. அவங்களுக்கு சொல்ல போனா எல்லாருமே புது எம்எல்ஏஸ், அதாவது நியூ கேண்டிடேட்ஸ். இப்பதான் முத சட்டசபைகளே வந்திருக்காங்க எல்லாருமே. ஆமாமா, சில பேர் அதுல சொல்ல போனா சில பேர் திமுக மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம. இல்ல அது நம்ம திமுகவுடைய கோடு வேர்டு சொல்லலாம். 90% அவங்க நியூ எம்எல்ஏஸ் தான் வந்திருக்காங்க. சொன்ன போனா 10% தான் வந்து ஓல்டு. அதுலயும் சில பேர் சீனியர்ஸ் சொல்லலாம், புதுசுதான். ஆனா கொஞ்சம் அவங்க வந்து கட்சியில கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்காங்க. சிஎம் வழி நடத்துறதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவர் புதுசு, அதனால அவங்க வழி நடத்துறாங்க. எம்எல்ஏவே புதுசு, அவங்கள யாரு வழி நடத்துவான்னு நீங்க நினைக்கிறீங்க? அது பிரச்சனை இல்லைங்க. அது வந்து பிரச்சனை இல்லைங்களா? பிரச்சனை இல்ல. அதுக்குன்னு வந்து ஒரு இது இருக்குங்க. அதாவது அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா போனாலும் விஜய் சொன்னாதான் இவங்க செய்ய போறாங்க. அப்படி இல்ல அவர் வச்சுப்பான்னு நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க அதை பொத்தம்பதுவா சொல்ல முடியாது. எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது. சில பேர் இருக்காங்க, செங்கோட்டையன் அவருக்குலாம். இல்ல அவங்களும் நான் வந்து அதாவது அமைச்சர், அதாவது நீங்க அந்த 9-10 பேர் இருக்காங்க. அவங்கள தவிர்த்து அதை தவிர்த்து சில பேர் வந்து கொஞ்சம் நாலேஜபிளா இருக்காங்க. சில பேர். ஆமா, இல்ல அது என்னன்னா நீங்க வந்து தாவேக்க இப்பதான் கவர்மெண்ட் அமைச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் யார் இதை வந்து கேப்பபிலிட்டியான ஆளு, யார் இல்ல, இதுல யார் ஆக்சுவலா என்னன்னா அடுத்த எலெக்ஷன்ல அந்த எம்எல்ஏ நீங்க நான் எக்ஸாம்பிள் ஒரு தோட்டத்தை உருவாக்குறீங்கன்னா, தோட்டம் உருவாக்கும் போதே உங்களுக்கு களைச்செடி எல்லாம் தெரியாது, கொஞ்சம் வளர்ந்தாதான் தெரியும் நமக்கு. அப்ப அந்த களைச்செடியை புடுங்கி போட்டுறது அடுத்த எலெக்ஷன். ஆமா, கண்டிப்பா அது பண்ணுவாங்க. அது அவங்களுக்கான டைம் தான். அதான் அந்த 1 வருஷமா டைம் எடுக்கும் உங்களுக்கு. 1 வருஷம் இப்பதான் ஆட்சி அமைஞ்சிருக்கு. இதுல யார் தானே அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அவர் தானே எம்எல்ஏ தான். நீங்க எம்எல்ஏன்னு ஒத்துக்கலாம். ஆனா வந்து அவங்களுக்கு அடுத்த விட்டு அந்த சீட் கிடைக்குமாங்கிறது இருக்குல்ல. இப்பதானே அவங்க நோட் பண்ணுவாங்க. அப்ப எவனை வேணா வைப்பேன், விஜய் முகத்துக்காண்டி நான் ஓட்டு போவேன். அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து என்ன சொல்றேன், நீங்க ஒரு செடி ஒரு தோட்டம் வச்சா அந்த தோட்டத்துல ஒரு களைச்செடி இல்லாம நீங்க வந்து தோட்டத்தை வளர்த்த முடியுமா? முடியாது. அதே நான் இது வந்து எல்லா இடத்துக்குமே அப்ளை ஆகும்னு சொல்றேன். வளரும் போதுதான் தெரியும் யாரு வந்து சின்ன ஒரு குட்டி செடியா இருக்கும் போது என்ன ஒண்ணும் தெரியாது. வளரதான் தெரியும். அது இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா புலிக்குட்டிக்கும் பூனைக்குட்டிக்கும் வளர்ந்த பிறகு தான் தெரியும் எது புலிக்குட்டி எது பூனைக்குட்டி. ஆதவர்ஜுன்லாம் களைச்செடி கிடையாது. ஆதவர்ஜுன்லாம் களைச்செடி கிடையாதா? களைச்செடியா இல்லைங்க. ஆனா அவர் வந்து எதுக்கு உள்ள வந்திருக்காரு? அவர் மறுபடியும் கொண்டு வரவா? இல்ல லாட்ரி கொண்டு வரணும்னா திமுக வந்து அவங்க கிட்ட 500 கோடி வந்து இதுக்கு வாங்கியிருந்தாங்க. எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பையன் பாண்டிச்சேரியில வேலை. இப்போ அவரே வந்து ஓப்பனா சொல்றாங்க, இது நம்ம வைக்கிறது இல்ல, கருத்து கிடையாது. ஆக்சுவலா இது வந்து கட்சி நிதியா வாங்கிக்கலாம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமில்ல. கட்சி நிதியா வந்து இது வந்து ஓப்பனா தான் வாங்கியிருக்காங்க. திமுக ஓப்பனா தான் வாங்கியிருக்காங்க. கட்சி நிதியா வாங்கியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு நிதி வாங்கிக்கலாம் நம்ம. சரி, அதுக்கும் இதுக்கு என்ன சொன்னீங்க? அவங்க எதுக்கு நிதி கொடுத்தாங்கன்னா லாட்ரி சீட்டை உள்ள கொண்டு வரணும் தான் அந்த நிதியை வாங்கியிருக்காங்க. அதான் சொல்றேன். இப்ப இவர் அமைச்சர் ஆயிட்டாரு. திமுகவே அந்த ஒரு செயலை பண்ணலன்னா டிவிக்கு அதை செய்யாது. நான் வந்து உத்தரவாதம் தரேன் சொல்றேன். திமுகவே மறுபடியும் ஓட்டுங்க. ஆமா, எப்படி இல்லீகலா போய்கிட்டு இருக்கோ மறுபடியும் அதே இல்லீகலா போங்க. அப்படி இல்ல, அதாவது இப்ப இல்லீகலா போய்கிட்டு தானே இருக்கு. இல்ல நீங்க சட்டசபையில கவனிச்சீங்கன்னா, சட்டசபை இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கு. அது முன்னாடி என்ன பண்றாரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோட்டு சூட்டு போர் வராரு. நீங்க இப்ப பேச விட்டாதான் நான் பேச முடியும். அவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு. இந்த மாதிரி சிஎம் வந்து இந்த வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்றாரு. அப்படி சொல்லலாம்னு அப்படியே சொல்லலாம். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு இதை எடுத்து நோட் பண்றாரு. நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா தெரியும். கேள்வி கேட்காங்க, அதை நோட் பண்ணிட்டு பிஎட்ட கொடுக்காங்க. அடுத்து நான் பேசுறதுக்கு என்ன எழுதி கொண்டு வாடா அப்படின்னு சொல்றாங்களா? சட்டசபையில இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நடந்த எல்லாரும் பாருங்க. நீங்க வந்து பெரும்பான்மைக்கு ஓட்டு இருந்துச்சு. அது போக அவங்க இன்னைக்கு வந்து கேட்ட எல்லா எம்எல்ஏ, அது எதிர்கட்சி சார்பா, எதிர்கட்சி இல்லாம கூட்டணி கட்சி அவங்களுடைய
கூட்டணி கட்சி பிரேமலதா கேப்டன் அவங்க வந்து கொஸ்டின் கேட்டாங்க. திமுக கூட்டணி கூட்டணி கட்சி எதிரி கட்சியா இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கேள்விக்கு இவர் வந்து எல்லாமே வந்து பொறுமையா தான் கேட்கிறாரு. அவங்களோட முகத்தை நீங்க பார்த்தாலே தெரியும், அவங்களுடைய முகபாவனை. அவர் புதுசா வந்திருக்காருங்க, கொஞ்சம் பயமா தாங்க இருக்கும். பயத்துக்காண்டி சொல்லுங்க. அவர் அதை வந்து அது கேஷுவலா தான் புதுசா இருக்கு. இல்ல புதுசா இல்லங்க, அவரை ஹேண்டில் பண்ற விதம் புதுசு தானுங்க. அது பழசுங்களா? அவர் முன்னாடி ஒரு சட்டமன்ற வீடியோ முழுசா பாத்துருப்பாருங்க, எனக்கு தெரியாது. ஏங்க யாருமே பாத்திருக்க மாட்டாங்க இங்க வந்து. அது ஒத்துக்க, யாருமே பாத்திருக்க மாட்டாங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100% மக்கள் இப்போ வந்து அதை பாக்குறாங்க நான் சொல்றேன். ஏன்னா அரசியல் நீங்க பாக்கலன்னா இந்த விவாதத்துக்கு உங்களை வர முடியாது. இனிமே பாப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மீட்டிங் போட்டாங்க, ஒரு கிரவுண்டில் ஒரு இடம் செட் பண்ணி இத்தனை லட்சம் மக்கள் கூடுற மாதிரி. அது ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு, ஓகே. அடுத்து ரோட்டில் போகிறாங்க, கூடயே வராங்க. அப்போ வந்து ஏங்க அது தொண்டர்கள் பண்றாங்க. தொண்டர்கள் யாரு தொண்டர்களுங்க? உங்க தொண்டர்கள் தானுங்க. ஏங்க அது வந்து அதாவது எப்படி சொல்றது, அது தொண்டர்கள் பண்றதா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க வந்து திமுக உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒத்துக்கிறீங்க. இல்ல திமுக அப்படி நடக்காம இருக்கா நீங்க சொல்லுங்க. இந்த அளவுக்கு நடந்து நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஏங்க இது வந்து அலைங்க, அலையா டிவிக்கு அலை. கடல்ல தான் அலை வரும், தரையிலயும் அலை வரும். இவர் வந்தாலே கடலுங்க எல்லாமே. அலையில தான் மக்கள். நீங்க வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் தெரியல உங்களுக்கு, அவர் என்ன எப்படிப்பட்ட ஆளுங்கிறது. மிகப்பெரிய ஒண்ணு அலையில புதுசா வந்திருக்காரு, ஓகே. புதுசா வந்ததுல ஒரு அலை ஒத்துக்கிறேன். திமுக இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திமுகவை ஸ்ட்ராங்கான சொல்லாதீங்க. கலைஞர் இருந்திருந்தா, அம்மா இருந்திருந்தா வந்திருக்க முடியும். அப்ப நீங்க வந்து ஸ்டாலினை வந்து புரட்சி இடப்படுறீங்களா? ஸ்டாலின் ஐயாவை அவரால முடியல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு முடியலையா? ஒத்துக்கிட்டு மக்களை பாத்துக்கோங்க. திமுக தருவா நீங்க பாத்துக்கலாம். அவர் முடியல, அவர் ஒத்துக்கணும். உதயநிதியே பொறுப்பேற்றுக்கலாம். இப்ப அதைத்தான் பண்ணியிருக்காரு அவரு. அப்படிலாம் இல்லைங்க. இவர் வந்து நீங்க நினைச்சுக்கோங்க, இவரை மாதிரி ஒரு முதல்வர் வந்து நம்ம டிவிகே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள், அவரை மாதிரி ஒருத்தர் கிடைச்சதுக்கு தமிழ்நாடு இப்போதைக்கு கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லுவோம். இந்த 5 வாரத்துக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. 5 வருஷத்துல அவர் பண்ற இதை பண்ணா நல்லதுதாங்க. எல்லாருமே நல்லது பண்ணதாங்க வருவாங்க. அவர் வந்து ஓப்பன் ஸ்டேஜ்ல சொல்றாருங்க. இங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னா அவர் ஓப்பன் ஸ்டேஜ்ல என்ன சொல்றாரு, நானும் வந்து இங்க வந்து 1 ரூபா ஊழல் பண்ண மாட்டேன், என் கூட இருக்கிறவங்க யாரையும் ஊழல் பண்ண விட மாட்டேன்னு யாருங்க இதுவரை ஓப்பன் ஸ்டேஜ்? இது ஓப்பன் ஸ்டேஜ்ல ஓப்பன். இவர் மட்டும் சொல்லியிருந்தா யாருமே கேட்க, ஓப்பன் ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தா 4 பேர் கேட்பாங்க. அத மாதிரி ஏதாவது இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல்வாதிகள் சொல்லியிருக்காங்களா? சொல்லிதான் செய்யணும். இல்ல இவ்வளவு ஓப்பனா இவர் வந்து ஊழல் செய்யக்கூடாதுன்னு எல்லாருமே, எல்லா கட்சி தலைவரும் ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லிதான். அது பதவி ஏத்த உடனே யாருங்க சொல்றா? நீங்க அப்படியே சொல்லுங்க, பதவி ஏத்த உடனே யாரு சொல்றா? அப்ப சொல்லாதவங்க எல்லாம் ஊழல் பண்ணுவேன்னு தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாதுங்க. அங்க வந்து பல பவர்கள் இருக்கு. அதாவது இங்க வந்து நீங்க சொல்ற போனா ஒரே கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு 4 சைட்லயும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணும். சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி சொல்லல. இப்ப வந்து இங்க வந்து எல்லாருமே விஜய்காண்டி தான் ஓட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்க யாராச்சும் நீங்களே ஒத்துக்கிட்டா ஓகே. அதான் விஜய் அதாவது இங்க சென்டர் அவரே சொல்றாங்க, இங்க வந்து சென்டர் பவர் மட்டும்தான். இங்க லாபி இங்க வந்து யாரும் பண்ண முடியாது. அதாவது பல கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் லாபி பண்றாங்க. லாபின் மீன்ஸ் அதாவது பொதுமக்களுக்கு அது பிரச்சனை கிடையாது, அது பெரிய பெரிய பிசினஸ் ரிலேட்டடா உள்ள பிரச்சனைகள். எப்படிதான் இருந்தாலும் அது கடைசியில பொதுமக்கள் தலையில தான் விடியும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏங்க அது வேற கட்சிகள் பண்றத சொல்றாங்க, இந்த கட்சியில அப்படி வாய்ப்பு கிடையாதுன்னு நான் சொல்றேங்க. இந்த கட்சியில வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றேன். மக்களுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்குங்க. என்ன தைரியம்? இப்போ வந்து ஒரு ஒயின் ஷாப்ல கூட ஒரு வீடியோ எடுத்து கேட்கறான், யாருக்கு நீ இந்த 10 ரூபா வாங்குறேன்ட்டு. எங்க மறந்துட்டீங்களா? செந்தில் பாலாஜி வரப்போ எத்தனை ஒயின் ஷாப்ல எத்தனை பேர் வீடியோ எடுத்தாங்கன்னு நீங்களா மறந்துட்டீங்களா? ஏங்க அன்னைக்கு வந்து பயப்படாம தான் வீடியோ எடுத்தாங்க, பயப்படாம தான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணாங்க. ஏங்க அதுக்கு பயந்து, அதாவது அதுக்கு உள்ள என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாரு? கொடுத்துட்டாரா பாட்டில? எனக்கு புரியல. எனக்கு சரி, ஒயின் ஷாப்பை பத்தி பேச வேண்டாம் நம்மளோட. இல்ல புரியல எனக்கு, சொல்லுங்க. இல்ல அப்பயும் யார்? அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் இதெல்லாம் எடுத்தாரு, அதெல்லாம் ஓகே. பயப்படாம தான் வீடியோ போட்டாங்க. ஒரு பத்திரிகையாளர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, செந்தில் பாலாஜி இருப்பாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறேன்னு சொல்லுவாரு, எந்த கடையில வாங்குறேன் நான் வாரேன்னு சொல்லி செந்தில் பாலாஜி சொல்லுவாரு, கூட வாங்க நான் காட்டுறேன்னு சொல்லுவாரு அவரு. நீங்க திமுக ஆட்சி உண்மையிலே கெட்ட ஆட்சி. கெட்ட ஆட்சின்னு சொல்லல ஏங்க, நீங்க தான் சொல்லுங்க. தீய சக்தி நான் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. டிவிக்கே சொல்றாங்க. இப்ப நீங்க டிவிக்கே சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்கீங்க.
நான் வந்து பொதுவான கருத்தை சொல்றேங்க. பொதுவான கருத்து டிவிக்கே இப்போது வீடியோ ஆரம்பிச்சுல இருந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியுது. டிவிகேக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னா நான் இப்போ உள்ள மாற்றத்துக்கான ஒரு ஒரு சப்போர்ட்டா என்னோட குரல் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. மாற்றம்னா இதுதான், ஆட்சி மாற்றம். ஆள் மாற்றம் வேற, சகாயம் நல்லா அழகா சொல்லியிருப்பாரு. ஆட்சி மாற்றம் வேற, ஆள் மாற்றம் வேற. தெளிவா புரிஞ்சு. ஆள் மாறாட்டங்கிறது வேறங்க. ஆள் மாறாட்டம் இல்லைங்க, ஆட்சி மாற்றம்ங்கிறது வேற, ஆள் மாற்றம். இப்போ வந்து ஆள் மாற்றம் நடந்த திமுகவை எடுத்து வச்சுட்டு கூட்டணி கட்சிகளுடன் டிவிகே சேர்ந்து இருக்கு. இது பேரு தான் ஆள் மாற்றம், இது ஆட்சி மாற்றம் இல்லையே. சகாயம் வந்து சொல்லுவார். ஆக்சுவலா நீங்க என்ன சகாயத்தை தப்பா சொல்லிட்டாரு. அதாவது ஏங்க நீங்க வந்து டிவிகே டிஎம்கே கொள்கைகள் எல்லாம் ஒண்ணுதான். நீங்களே சொல்லிட்டீங்களா? கொள்கை ஒண்ணுதான். கொள்கை நல்ல கொள்கை. அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து அரசியலுக்கு ரிலேட்டடா அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறாரு. அரசியல் எதிரி யாரு? திமுக. கொள்கை எதிரி யாரு? பாஜக. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவிகேவும் டிஎம்கேவும் ஒண்ணு. கொள்கை வைஸ் ஒண்ணு, இவங்க அதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து தமிழ் தேசத்தையும் இவங்க கொண்டு வராங்க. கொள்கை ஒண்ணு. ஓகே. ஆமா, உண்மைதாங்க. டாஸ்மாக் மூடுறீங்க, அவங்க டாஸ்மாக் மூட மாட்டாங்களே. அவங்க கொள்கையும் உங்க கொள்கையும் ஒண்ணுன்னா ஏன் மூடுறீங்க? கொள்கைக்கும் இது வந்து நல்லது செய்யறது யாருனால? ஏங்க இவங்க அவங்க கொள்கை கரண்ட் பாலிடிக்ஸ் கொண்டு வர. கரண்ட் இப்ப 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறேன், அது சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்லங்க, நீங்க கரண்ட் பாலிடிக்கே நீங்க பாக்கணும். கரண்ட் பாலிடிக்கா? கரண்ட்ல வந்து பாலிடிக்ஸா நீங்க பாக்கணும். அவங்க மக்களுக்கு, அதாவது திராவிடமோ தமிழ் தேசமோ, மக்களுக்கு எது நல்லது அதை மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துட்டு போகணும். அவங்க ஒரு இதுல இருக்காங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, இப்ப ஜெனரேஷனுக்கு என்ன தேவை, திராவிடத்துல இருந்தும் அவங்க முழுக்க எடுத்துட்டு வரல. அதாவது பழைய அரசியல் திராவிடமும் தேவையில்லை, இவங்க பழைய அரசியலே வேண்டாங்கிறாங்க. அதாவது மக்களுக்கு எது சரி, எந்த திட்டங்கள் வந்தாலும் மக்களுக்கு சரி. அதாவது கொள்கை வேணாம்னு சொல்லவே இல்லையே, ரெண்டும் வேணும் தான் சொல்றாங்களே தவிர வேணாம் அவர் எங்க அப்படி இல்ல. அதாவது அவர் தான் சொன்னாரு. இல்ல ரெண்டுமே நான் ஏத்துக்கிறேன், ரெண்டுமே எனக்கு ரெண்டுமே வேணாம்னு அவர் ஒரு மேடையும் சொல்லவே. அதாவது கொள்கை ரிலேட்டடா எடுத்துக்கிறாங்க. ஆனா வந்து அந்த கொள்கையை வந்து திணிக்க விரும்பல. இவங்களுக்கு என்னன்னா, நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்லவே இல்லை. என்ன சொல்றாங்க, அவர் ரெண்டு ஏத்துக்கிறதா சொல்றாரு தவிர ரெண்டையும் வேணாம்னு அவர் ஒரு மேடையிலும் சொல்லவே இல்லை. அதை ஏத்துக்கிறாரு அவர். ஏங்க திராவிடம் என்ன சொல்லுவது, எதுக்காண்டி திராவிடத்தை ஏத்துக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? திராவிடம்னா என்ன அவருக்கு தெரியும், விஜய் தெரியுமா? விஜய்க்கு தெரியாம எடுத்துட்டு வர்றாரு திராவிடமா? சரி, தெரிஞ்ச திராவிடம்னா என்ன? மதம் சார்ந்து எதுவுமே இருக்கக்கூடாது, மத சார்ப கொள்கையை அவரை வந்து முன்னெடுக்கிறாரு. ஜாதி இருக்கலாமா? மதம்னே சொல்லியாச்சு. மதமே இருக்கக்கூடாதுன்னா ஜாதியை மட்டும் எடுப்பாங்களா? திராவிடத்தோட ஃபர்ஸ்ட் இதே வந்து அதுதான், மதம் ஜாதி பார்க்க கூடாதுதான் அவங்களோட கொள்கையிலே முக்கியமான கொள்கை. அதை திமுக ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா, பண்ணலையா? பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்காங்க. திமுக சப்போர்ட்டே கிடையாது. திமுக பண்ணி நீங்க கொள்கை சேர்ந்துருச்சு, அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா திமுக சப்போர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க ரெண்டுமே கொள்கை ஒண்ணு, அதனால நீங்க டிவிகேல இருந்து நம்ம இப்ப டிஎம்கே தான் பேசுறோம்னு தெரியாமலே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி இத மாதிரிதான் கொஞ்ச நாள் விஜய் மாறிடுவாரா? விஜய் 100% மாற மாட்டாரு. விஜய்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் இப்ப தெளிவான மூவ் கூட பண்ணிட்டு இருக்காரு. தெளிவான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வருஷத்துல 2 வருஷத்துல நீங்க நிறைய விஷயங்களை கவனிப்பீங்க. சொல்ல போனா கடனை கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. நான் ஒரு பாயிண்ட் வரேன். இப்ப வந்து அவர் என்னென்ன மேனிஃபெஸ்ட்லாம் கொடுத்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அந்த மேனிஃபெஸ்டோ செய்யணும்னா எத்தனை கோடி வேணும்னு தெரியும். அதுதான் சொல்லிருக்காரு அவருக்கு. ஏங்க இப்ப இதெல்லாம் செஞ்சா கடன் கூடுமா கம்மியாகுமா? நான் சொல்றேன். அவர் இப்ப கடைசியில் நான் பார்த்துட்டு சொல்றேன்னு இருக்காரு. என்னங்க எங்க 10 லட்சம் கோடி இருக்கு, தேர்தலுக்கு முன்னாடியே தெரியும் பின்னாடியும் தெரியும். அப்ப தெரியலையா கடன் இருக்குன்னு? தெரியும். ஒரே ஒரு கேள்வி, அப்ப தெரியல இதே 10 லட்சம் கோடி தான் அப்பயும் கடன், அப்ப மட்டும் நான் இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பாத்துட்டு சொல்றேன்னா எனக்கு புரியலையா? அதாவது ஒரு வீட்டுக்கு தேவைகள் அதிகமா இருக்கும். நான் கேட்பேன், ஒரு வீட்டுக்குன்னா தேவைகள் அதிகமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவைகள் அதிகமாவே இருக்கும், கடனும் இருக்கு. ஒருத்தன் வந்து அந்த வீட்டுல வந்து தேவைகளுக்கு பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணும் போது கடனை குறைச்சாலே அது வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. ஒரு வீட்டு தலைவனுக்கு தெரியுது நமக்கு இவ்வளவு கோடி இவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்ப ஏசி வாங்க போறேன், இது வாங்க போறேன்னு சொல்லியாச்சு. இப்ப கடன்காரன் வந்து கேட்கான், கடன்காரங்க வந்து கேட்க பிறகு
எங்க அந்த மக்கள் அடுத்த எலெக்ஷன்ல தீர்ப்பு கொடுக்க போறாங்க, நீங்க அதை பார்க்க தானே போறீங்க. மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சொன்னதுதாங்க நான் கேட்கேன். ஏங்க கடனை குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இந்த ஏங்க, இப்படி ஒரு லிஸ்ட் அதுதாங்க வச்சுக்கிட்டு சொல்றேன். அவர் எப்படி குறைப்பாருன்னு தான் நான் கேட்கேன். மக்கள் அது அதைத்தான் சொல்ல வரேன். அதாவது நீங்க சொன்னதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தாங்க சொல்றேன், கேளுங்க. அதாவது வாக்குறுதிகள் நிறைவேற்றாட்டி கடனை வச்சு அவங்க அடுத்த எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணுவாங்க. கடனை வச்சு பிரச்சனை, கடனை நாங்க குறைச்சிருக்கோம் இவ்வளவுன்னு சொல்லி அது வந்து மக்கள் அதை ஏத்துக்கிறது, மக்கள் ஏத்துக்குவாங்க. நீங்க பாருங்க, திமுக அதுக்கு இவ்வளவு கடன் இருந்தாலும் நாங்க மேனேஜ் பண்ணோம், மாசம் மகளிருக்கு உதவித்தொகை 1000 ரூபாய் நாங்க கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப வந்து ஸ்டாலினே சொல்லிருக்காரு, ஏன்பா 2500 ரூபாலாம் உங்களால கொடுக்க முடியாது, நான் கொடுத்த 1000 ரூபாவது மகளிருக்கு கொடுங்கன்னு அவரே சொல்லிட்டாருங்க. உங்களால முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதை மீறி உங்களால உங்க 2500 ரூபாய் கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? 6 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க கொடுப்பீங்க. அப்ப 6 சிலிண்டர் 2500 ரூபாய் கொடுப்பாங்க. 6 சிலிண்டருங்கிறது இப்ப வந்து உலகமே தட்டுப்பாட்டுல இருக்கு. சிலிண்டர் தட்டுப்பாட்டுல இருக்கும் போதாங்க நீங்க கொடுத்தீங்க தேர்தல். ஏங்க அது மாறும் நினைச்சா இப்ப மோடி எங்களுக்கு கொடுக்கலங்க. மோடி கொடுக்கலையா?